ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சிக்கன் செய்யலாமா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு அது கலர் மாறி வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட போகிறோம். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் நல்லா வதக்கி கொடுங்க. அதோடு சேர்த்து அது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பெப்பர், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனும் சேர்த்து நீங்கள் நல்லா அதை வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கி விடணும். ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடணும். ஏன்னா அந்த மசாலா எல்லாமே அதோட ஆட் ஆகணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம கொஞ்சம் வெங்காயத்துக்காக சேர்த்தோம். இப்போ நீங்கள் சிக்கனில் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் அதில் சேரணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த சிக்கன் திரும்ப நல்லா வேகணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். சிம்மில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்தளவுக்கு சிக்கன் ரெடி ஆகிருக்கும். உண்மையாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நீங்கள் தூவிக்கோங்க. இது ரொம்ப நல்லது பெப்பர் சிக்கன்னு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.